ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாரி, நடுவில் வந்து கொஞ்சம் நாள் வீடியோ போட முடியல என்னால். ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக சென்னை வரைக்கும் போயிருந்தேன். ப்ளஸ் என்னோடய காலேஜ் அட்மிஷன் விஷயமாக கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். போன வருஷமே சேர்ந்துருக்க வேண்டியது இது கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அது லேட் ஆகிடுச்சு ரிசல்ட் வர. அதனால இந்த இயர் அதனால காலேஜ் அட்மிஷன் விஷயமாகவும் கொஞ்சம் அலைஞ்சேன். அதனால் கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணி போட முடியல. இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? தப்பான ஸ்கேல். நான் இது கடைசியாக சேனலை பார்த்தப்போ வந்து 2 சப்ஸ்கிரைபரோ ஒருத்தரோ தான் இருந்தீங்க. இப்போ திடீர்னு ஒரு 2 வாரம் கழித்து வந்து பார்த்தா 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய லைக், நிறைய கமெண்ட்லாம் வந்துருக்கு. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து எனக்கு இது உண்மையிலேயே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறீங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு, ஓகேவா? இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும். என்னடா அது வேறு ஏதோ ஐடியிலேருந்து விளையாடுறேன்னு நினைக்காதீங்க. இது என்னோடய ஐடி தான், ஓகேவா? என்னோடய ஓல்டு அக்கௌண்ட் இது. எங்கள் அண்ணன் க்ரியேட் பண்ண ஐடி எனக்காக. நடுவில் வந்து ஒரு ரீசெட் எடுத்ததுனால இதை எப்படி இது ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. அதனால் வேறு ஐடி க்ரியேட் பண்ணேன். அதுதான் நீங்கள் பார்த்தீங்களா. இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முடியலான்றது 18 விராட். அதுக்காக தான் க்ரியேட் பண்ணேன். இப்போ தான் இந்த ஐடியை ரெக்கவர் பண்ண முடிஞ்சு. இந்த ஐடியில் விளையாடுறது உண்மையிலே நல்லாயிருக்கும். அடிச்சிட்டோம், பின்னாடிலேருந்து வந்து அடிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி நான் ஈவெண்ட்ஸோட வீடியோவையும் அடுத்தடுத்து வர அப்டேட்டோட வீடியோவையும் போடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வந்து நான் ஜஸ்ட்டு யோசித்து தான் வச்சுருக்கேன், இன்னும் முடிவு பண்ணல. அதனால தான் அந்த முடிவு உங்கள்கிட்ட விட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, நீ இப்போ வீடியோ போடு, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். வேணாம், இல்லை ப்ரோ வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது, நீ எப்பவும் போல் கேம் ப்ளே வீடியோ மட்டும் போடு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர், நான் அதை விட்டுட்டு எப்பவும் போல் கேம் ப்ளே வீடியோ மட்டும் போடுறேன். உங்கள்கிட்டயே நான் டிசிஷனை விட்டுறேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் நான் எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஓகே ப்ரோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ கேம் ப்ளே வீடியோவோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக அந்த வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஐயோ, என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போதே 0-3 அடிச்சிட்டானுங்க. இந்த ரவுண்டு அடிச்சே ஆகணும். லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா, சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? டக்குன்னு 0-3 அடிச்சிட்டாங்கப்பா. இந்த ரவுண்டு தோத்தா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸ்டார் இறங்காமல் இருக்கணும். பிளாட்டினம் 5ல் இருக்கிறேன். இன்னும் இந்த மேட்ச் ஜெயிச்சேன்னா வந்து டைமண்ட் 1க்கு போயிடுவேன். பார்ப்போம். ஐயோ, என்ன முடிச்சு விட்டுருப்பியடா. ஒருத்தன் அடித்தா போதும்பா.
பா நல்ல வேலை அடிச்சிட்டேன்ப்பா. இந்த ரவுண்டு அடிக்கலன்னா நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரி தான் அது இருக்கும். அது ஒன்றும் இல்லைப்பா, இது என்னடா திடீர்னு கூட விளாட்றவங்களாம் வேறு மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அந்த ஐடியில் விளையாண்டனா என் ஸ்குவாட் கூட போவேன். இந்த ஐடியிலையும் அவனுங்க ஐடியெலாம் இருக்குது. பட்டு நிறைய எல்லோரும் ஒரு வேலையாக போயிருக்கானுங்க. 2 பேர் என் கூட விளாட்றானுங்க, தெரியும் உங்களுக்கு நல்லா. வில்லி எஃப்எஃப்னு ஒருத்தன் ஆடுவான் என் கூட, அவன் தான் என்னோடய மெயின் டீம்மேட்டு. அவன் வந்து திருப்பதி போயிருக்கான் கோயிலுக்காக அவங்க ஃபேமிலியோட. அதனால வந்து கூட விளையாட யாரும் இல்லை. இவங்க வந்து இது எப்படி சொல்கிறது, ரேண்டம் ஸ்குவாடு தான் இவங்க. யாருன்னு தெரியாது இவங்கெல்லாம் எனக்கு. அதனால கூட ஆடுறவங்கலாம் வேறு மாதிரி இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? நான் மட்டும்தான். ஸ்குவாட் நிறையா பேர் வெளியூர் போயிட்டானுங்க. ஐயோ டே வாடா வாடா வாடா, டேடா அப்படியே நிற்க வாடா இங்கே. அவளாம் இந்த ரவுண்டு முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன்ப்பா. போன ரவுண்டு எய்ஸ் அடித்து தப்பிச்சிட்டேன், இந்த ரவுண்டு முடிச்சு விட்டானுங்க. சாரிப்பா. தாங்க என் ப்ரொஃபைல் நேம் டேஞ்சர், ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நல்லவே ஸ்டார் இறங்கலை. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் ஈவெண்ட்ஸையும் அப்டேட்டையும் பற்றி போடுறதா இருந்தால் எல்லோரும் வந்து ஓகே ப்ரோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணான்னா இது சரிப்பட்டு ஆகாது ப்ரோ, நீ எப்பவும் போல் நார்மல் வீடியோவே கேம் ப்ளே வீடியோவே போட்டு நாங்கள் பார்க்குறோன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது, ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த சேனல் ஆரம்பித்தப்போ வந்து தேவையில்லாமல் பண்ணாதீங்கன்னா நமக்கு மற்ற பெரிய யூடியூபர்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி இது சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னானுங்க. இருந்தாலும் வந்து நான் அவங்கள்ட்ட இது இல்லைடா நம்ம ட்ரை பண்ணலாம், நமக்கும் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் க்ரியேட் பண்ணேன் சேனலே, ஓகேவா? எம்ஆர் டார்க் கேமர்ஸே அதனால தான் க்ரியேட் பண்ணேன், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில். நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட்டில் நான் அவங்கள்ட்ட பெருமையாக சொல்லணும், பாடுறா என்னமோ சொன்னீங்க பெரிய யூடியூபர் தான் சப்போர்ட் பண்ணுவானுங்கன்னு, பார்த்தியா நமக்கு சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொல்லணும், ஓகேவா? உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாய்ப்பா.